தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கில் அமைச்சர் துரைமுருகன் வரும் 15ஆம் தேதி நேரில் ஆஜராக சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்கள். கடந்த 2006 முதல் 2011ஆம் ஆண்டு திமுக ஆட்சி காலம். அப்போது பொதுப்பணித்துறை அமைச்சராக துரைமுருகன் பதவி வகித்தார். அப்போது அவர் அந்த ஆண்டு காலத்தில் வருமானத்துக்கு அதிகமாக 1,40,00,000 ரூபாய் சொத்துக்கள் பெற்றதாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவருடைய மனைவி சாந்தகுமாருக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்கிலிருந்து 2 பேரையும் ஏற்கனவே கடந்த 2017ஆம் ஆண்டு விடுவித்து வேலூர் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை தொடர்ந்த அந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவருடைய மனைவி விடுவித்த அந்த வேலூர் சிறப்பு நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டது. பின்னர் இந்த வழக்கை விசாரித்த சென்னை சிறப்பு நீதிமன்றம் அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவருடைய மனைவி ஆகியோரை நேரில் ஆஜர்படுத்த பிடிவாரண்டம் பிறப்பித்து உத்தரவு பிறப்பித்தது. இந்த வழக்கு தான் இன்று சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அமைச்சர் துரைமுருகன் நேரில் ஆஜராகவில்லை. அவருடைய மனைவி சாந்தகுமாரி நேரில் ஆஜராகி தனக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட அந்த பிடிவாரண்டை திரும்ப பெற வேண்டும் என்று ஒரு மனுவும் தாக்கல் செய்தார். இதை ஏற்றுக்கொண்டு சாந்தகுமாரிக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட அந்த பிடிவாரண்டை தற்போது திரும்ப பெறப்பட்டது. அதே போல வழக்கின் விசாரணை செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தது. அமைச்சர் துரைமுருகனுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட அந்த பிடிவாரண்டை அமல்படுத்த காவல்துறைக்கு தற்போது உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணை அன்றைய தினம் மீண்டும் தள்ளி வைக்கப்பட்டது. அன்றைய தினம் அமைச்சர் துரைமுருகன் நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் தற்போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி மதன்.